அன்பு குழந்தைகளுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் எப்பொழுதும் உங்கள் பெற்றோருடன் வெளியில் செல்லும் பொழுது அவர்களுடைய கையை பற்றி கொண்டு செல்லுங்கள். அவர்களை விட்டு விலகி ஒருபோதும் எங்கும் செல்லாதீர்கள். நீங்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆகின்ற வரையில் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் தாய் தந்தையர் மட்டும்தான். அவர்கள்தான் உங்களுக்கான பாதுகாப்பு அரண். அதில் நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அவர்களை விட்டு விலகி செல்லும் போதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து எங்காவது காத்து கொண்டிருக்கிறது. அதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் பெற்றோர்களுடன் தெருவில் நடக்கும்போது வாகனங்கள் செல்கின்றன, தெரு நாய்கள் இருக்கின்றன, எவ்வளோ ஆபத்துகள் நம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு பெற்றோர்களுடன் அவர்களை மீறி நீங்கள் அவர்கள் கண்ணில் படாமல் எங்கும் செல்லக்கூடாது. அதே போல் நேற்று ஒரு சம்பவம், நம் திருக்குறள் வகுப்பில் இருக்கும்போது திருக்குறள் வகுப்பு முடித்துவிட்டு நாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது நமது ஊருக்கு பக்கத்து ஊரில் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் திட்டக்குடி அருகே திட்டக்குடி வட்டத்தில் இருக்கின்ற மோசட்டை கிராமத்தில் ஒரு சம்பவம், ஒரு துயர சம்பவம். காண்பதற்கு அப்படியே மனமெல்லாம் கலங்குகின்றது. அப்படி ஒரு சம்பவம் இன்று நான் சென்று அங்கு பார்த்து வந்தேன். அந்த தாய் கதறக்கூடிய அந்த காட்சி கண்ணில் பார்ப்பதற்கு அவ்வளோ மனது கஷ்டமாக வலியாக இருக்கின்றது. காரணம், அந்த தாய் தன்னுடைய 2 குழந்தைகளையும் நேற்று மதியம் ஆற்றுக்கு குளிப்பதற்காக அழைத்து சென்றுள்ளார்கள். அப்போது அந்த பிள்ளைகள் அவர்கள் இருவரும் தண்ணீரை பார்த்தவுடன் அந்த ஆனந்தத்தில் தாயின் கையை உதறிவிட்டு ஓடுகின்றார்கள். அப்படி ஓடும்போது அந்த குழந்தையால் அந்த தாய் என்ன செய்ய முடியும்? அந்த சின்ன மகனை, அவன் வயதில் சின்னவன் என்பதால் அந்த மகனை பற்றி கையை பிடித்து இழுத்து கொண்டார்கள். பெரியவன் தண்ணீரில் இறங்கிவிட்டான். 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தண்ணீரில் இறங்கிவிட்டான். நேற்றிலிருந்து இன்று வரை அந்த மாணவன் எங்கு இருக்கிறான், எந்த இடத்தில் இருக்கிறான்? நம்ம புத்தூர் பாலம் வரை சென்று தேடிவிட்டார்கள். அங்கு தீயணைப்பு துறையினர் கூடியிருக்கின்றார்கள், காவல்துறையினர் இருக்கின்றார்கள். காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் வந்து பார்த்துவிட்டு சென்று விட்டனர். இன்னும் ஊர் மக்கள், சுற்றி இருக்கிற ஊர் மக்களும் தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் ஆற்றில் இறங்கி தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த பையன் இருக்கும் இடம் தெரியவில்லை. காரணம், அந்த தாயுடன் சென்ற மகன் அம்மா சொல்லுவதை கேட்டு அம்மாவுடன் இறங்கி அம்மா சொல்லும் இடத்தில், அம்மாவுக்கு தெரியும் இந்த இடம் ஆழமாக இருக்கும், இந்த இடம் இறங்கலாம் என்பது அம்மாவுக்கு தெரியும் அல்லவா, கேட்டு நடந்திருந்தால் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்குமா? எப்பொழுதும் தாய் தகப்பன் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். அவர்களுடன் வெளியில் செல்லும்பொழுது அவர்கள் கண்களை விட்டு நீங்கள் எங்கும் அகன்று செல்லக்கூடாது. அவர்கள் சொல்படி நடந்து கொள்ளுங்கள். ரோட்டில் நடக்கும்போதும் ஓரமாக அவர்கள் கையை பற்றி கொண்டு நடங்கள். ஆற்றுக்கு சென்றாலும், எங்கு நீர்நிலைகளுக்கு சென்றாலும், நீர்வீழ்ச்சிகளுக்கு சென்றாலும் தாய் தகப்பனுடன் இருங்கள். அவர்கள் சொல் பேச்சை கேளுங்கள். எந்த ஒரு துன்பமும் நேராமல் பாதுகாக்கக்கூடிய கடவுள்கள் தான் உங்கள் தாய் தந்தையர். அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவர்கள் பேச்சை கேட்டு நடந்தால் எந்த துன்பமும் நேராது இல்லையா? பிள்ளைகளே, உங்களுக்கெல்லாம் இதை மனதில் நிறுத்தி கொண்டு ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம். இன்னும் இந்த இருட்டு, இன்னைக்கு பொழுது போயிடுச்சு, இந்த 7 மணி ஆகிடுது. இப்போ கூட அங்கே வந்து ஆற்றில் வந்து எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, லைட் போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். அதில் அம்மா அப்பா பேச்சை கேட்டு நடங்க, அம்மா அப்பா கூடவே இருங்க, அவங்க கூடவே போகாங்க. அவங்க கண்ணத்தை மீறி, அவங்க கண் பார்வையை மீறி எங்கேயும் போகாதீங்க. சரியா? ஓகே. வாழ்க வளமுடன்.